வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆஸ்கர் விருதுக்கு 6 தமிழ் படம் பரிந்துரை. அடுத்த ஆண்டு நடைபெறும் 97வது ஆஸ்கர் விருதுக்கு 29 திரைப்படங்களை இந்திய திரைப்பட கூட்டமைப்பு பரிந்துரைத்துள்ளது. இதில் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், மராத்தி, ஒடியா மொழி படங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழில் மகாராஜா, ஜிகர்தண்டா XX, கொட்டுக்காளி, வாழை, தங்கலான், ஜமா ஆகிய 6 படங்கள் பரிந்துரைக்கப்பட்டன. ஹிந்தியில் வெளியான லாபட்டா லேடிஸ் மற்றும் கல்கி 2898 AD, ஆடு ஜீவிதம், ஆட்டம், சாம் பகதூர், ஆர்டிகிள் 370, அனிமல், உள்ளொழுக்கு, வீர் சாவர்கர் உள்ளிட்ட 29 படங்கள் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்படுகின்றன. தேனி அருகே ஓடும் காரில் 4 பேர். நர்சிங் மாணவி அதிர்ச்சி தகவல். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் திங்களன்று அதிகாலை ஒரு பெண் சோர்வடைந்த நிலையில் நின்றிருந்தார். அவரை மீட்ட ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தினர். கேரளாவைச் சேர்ந்தவர் என்பதும் தேனியில் நர்சிங் படிப்பதாகவும் கூறினார். மேலும் அவரிடம் விசாரித்தபோது பல அதிர்ச்சிகள் வெளிவந்தது. சனி, ஞாயிறு விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு சென்றவர் நேற்று தேனி வந்துள்ளார். தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே நடந்து வந்தபோது 4 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்திச் சென்றனர். ஓடும் காரில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொலை மிரட்டல் விடுத்தனர். மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் சத்தம் போட்டதால் திண்டுக்கல்லில் இறக்கிவிட்டு சென்றனர் என கூறினார். மாணவி சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் சொன்ன இடங்களில் பதிவான CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். காரில் வந்தவர்கள் கேரளாவைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. தண்டவாளத்தில் திடீர் பள்ளம். சென்னையில் ரயில்கள் நிறுத்தம். சென்னை ஆவடி அடுத்த அண்ணனூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகே தண்டவாளத்தையொட்டி மின்கம்பிகளை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தண்டவாளத்தில் திடீர் பள்ளம் ஏற்பட்டது. விரைந்து வந்த ரயில்வே ஊழியர்கள் பள்ளத்தில் ஜல்லிக்கற்களை கொட்டி தற்காலிகமாக பள்ளத்தை மூடினர். இதனால் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஆவடி மற்றும் சென்ட்ரல் இடையே மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டன. அதன் பிறகு பயணிகளின் தேவை கருதி மின்சார ரயில்கள் எக்ஸ்பிரஸ் ரயில் பாதையில் தற்காலிகமாக இயக்கப்பட்டன. இதனால் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்க பிளாட்ஃபார்ம் இல்லாத பட்டாபிராம், இந்து கல்லூரி, அண்ணனூர் உள்ளிட்ட நிலையங்களில் மின்சார ரயில்கள் நிற்காமல் சென்றது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். பள்ளத்தை மூடி தண்டவாளத்தை சரி செய்த பிறகே மீண்டும் ரயில்கள் இயக்கப்பட்டன. தண்டவாளம் அருகே கால்வாய் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. அதனால் பள்ளம் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஹரியானாவில் பாஜகவுக்கு சவால். காஷ்மீரில் நிலைமை மாறிடுச்சு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தலில் நிற்கும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து இரு மாநிலங்களிலும் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் ஓட்டு சேகரித்தார். கள நிலவரம் பற்றி அவருடன் ஒரு சந்திப்பு. ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி வாய்ப்பு பற்றி. ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா 2 மாநில தேர்தலுமே பாரதிய ஜனதா கட்சி நல்ல முன்னிலையில தேர்தல் பணிகள்ல இருக்கு. எங்க சென்றாலுமே மக்களுடைய வரவேற்பு, ஆதரவு இதெல்லாமே அதிகமா இருக்கு. நான் ஹரியானாவினுடைய ஃபரிதாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள், ஜம்முவில் ரீஜன்ல அங்க ஆர்எஸ்புரா, பிஷ்னா இந்த மாதிரியான தொகுதிகள் எங்கெல்லாம் போயிருந்தேன். கூடவே மகளிர் அணியினுடைய தேர்தல் வேலைகள் அதை ஒருங்கிணைக்கிறது, அது அந்த பணிகளில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்துக்காக அந்த மகளிர் அணியோட நிர்வாகிகளோடவும் கூட்டத்தெல்லாம் நடத்தினேன். மகளிர் அணிக்காரங்களும் ரொம்ப உற்சாகமா தேர்தல் களத்துல இருக்காங்க. ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் போன முறை இருந்த கூட்டணி இந்த முறை இல்லை. ஆனாலும் கூட அது எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்காத அளவிற்கு கடந்த 10 ஆண்டுகளாக ஹரியானா கவர்மெண்ட் அந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய பணிகள் எங்களுக்கு கை கொடுக்கும்னு நாங்க நம்புறோம். அதே போல காங்கிரஸ் கட்சி அவங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் MP தொகுதிகளில் ஜெயிச்சதால நாங்க இந்த தடவை நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல சொன்னவங்க கூட இப்போ காங்கிரஸ்ல இருந்து கூட நிறைய பேர் அந்த கட்சியில ஒரு அதிருப்தியில இருக்கிறவங்க, இல்ல தலைவர்கள், இவங்க எல்லாருமே எங்க கட்சியில சேர்ந்துட்டு இருக்காங்க. தேர்தல் வேலைகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எல்லாத்தையும் முன்னாவே நாங்க டிக்ளேர் பண்ணி எங்களோட கேண்டிடேட்டும் நல்ல முறையா தேர்தல் களத்துல பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப நம்பிக்கையா இருக்கும். மத்திய அரசினுடைய திட்டங்கள், மாநில அரசினுடைய திட்டங்கள் இவை எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கு. மீண்டும் இங்க பிஜேபி ஆட்சி தான் மத்தியில நடக்குதுங்கும் போது ஹரியானாவிலையும் அது தொடர்ந்ததுன்னு சொன்னா மாநிலத்துக்கு நல்லதுங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் கிட்ட இருக்கு. பாஜக தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் என்ன? ஜம்முல பாத்துட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் மூத்த பெண் உறுப்பினருக்கு வருடம் 18,000 அவங்களோட அக்கௌண்ட்ல போடுறது. அதுக்கப்புறம் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், காலை உணவு மகளிர் சுயதவி குழுக்கள் மூலமா தயாரிச்சு கொடுக்கறது. இந்த மாதிரி பெண்களை புரிந்து கொண்டு பெண்களுக்காக அதே அவங்களோட பினான்சியல் இன்க்ளூஷனுக்கு
ஒரு தனியாவே ஒரு இன்டர்வென்ஷன் சென்டர் வச்சு அவங்களோட கனெக்ட் பண்றதுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஹரியானாவிலேயும் அதே மாதிரி. ஹரியானாவில் பாத்தீங்கன்னா ஆஷா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கு 2 முறை அவங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுத்தது மாநில அரசு. அதுக்கப்புறம் விடோ பென்ஷன் இதெல்லாமே மாநில அரசு உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அந்த பெண்கள் கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுத்துருக்கு. இது இல்லாம ஹரியானாவில் பெண் குழந்தைகளோட கல்யாணம் அப்படின்னு சொன்னா அதற்கான உதவித்தொகை அப்படிங்கிறத எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் ஹரியானாவில் இருக்கு. இதெல்லாமே பெண்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல ஒரு பிஜேபிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்கு. ஜம்மு காஷ்மீர் பெண்கள் பாஜகவுக்கு ஆதரவளிப்பார்கள் என நம்புகிறீர்களா? ஜம்மு காஷ்மீர்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நடக்குது. இடையில நம்மளுக்கு தெரியும் பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கின்ற ஆர்டிகல் 370 பிரிவை நீக்கினதுக்கு அப்புறம் அங்க இதற்கு முன்பாக பெண்களுக்கு வந்து அவர்கள் வேறு மாநிலத்தை திருமணம் செய்து கொண்டால் பாரம்பரிய சொத்துல உரிமை கிடையாது. அதே போல பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கு அங்க ரிசர்வேஷனோ அல்லது அவங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வந்து நேரடியா கொடுக்கறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இதெல்லாமே வந்து இப்ப வந்து ஜம்முல மாறி இருக்குது. அதனால ஜம்மு பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று, குறிப்பாக காஷ்மீர் வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த தீவிரவாதத்திலிருந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறாங்க. அது இந்த எலெக்ஷன்ல வழக்கமா எலெக்ஷனை புறக்கணிக்க சொல்லி தீவிரவாத அமைப்புகள் சொல்லுவாங்க. எலெக்ஷன் பாய்காட்டுங்கிறது இந்த அளவுக்கு பெரிய அளவுல வேலையில இல்ல. எலெக்ஷன் ப்ராசஸுக்கு வந்துட்டு இருக்காங்க மக்கள். அதனால பெண்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் இருக்கு. நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இங்க வாழணும், நம்ம குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆகணுங்கிறது. ஜம்முவை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடக்கிறதும், அவங்க குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பு ஐஐடி, ஐஐஎம் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் பெருசா வர்றதும் அங்க அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க. ஜம்மு காஷ்மீர் 2 இடத்துலயுமே பெண்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். அதற்கு இந்த தேர்தல் வந்து ஒரு நல்லபடியா நடந்த ஒரு அரசாங்கம் வந்து அதை கை கொடுக்கும் அப்படின்னு பாக்குறாங்க. பல்வேறு வாக்குறுதிகள், அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நடந்துட்டு இருந்தா கூட எல்லாத்துக்கும் மேல ஜம்மு காஷ்மீர் பெண்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படிங்கறதா இன்னைக்கு பிரியாரிட்டியா நாங்க பாக்குறோம். அதை நாங்க எடுத்து சொல்றோம். மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் நிலைமை மாறி இருக்கு, தீவிரவாத தாக்குதல் எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம், 370க்கு அப்புறமா எப்படி அரசியலமைப்பு சட்டத்தோட உரிமைகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெண்கள் கிட்ட எங்களுக்கு கொடுத்துருக்கு. அங்க பாத்துட்டீங்கன்னா லாஸ்ட் 10 வருஷத்துல ஹரியானா பிஜேபி கவர்மெண்ட் நிறைய பெண்களை மையப்படுத்தின திட்டங்கள் வந்து நிறையவே வந்து அங்க அமல்படுத்தி இருக்காங்க. சுயதவி குழுக்களுக்கு வந்து மானியம் வந்து கொடுக்கறது, நிறைய தொழில் துவங்க வைக்கிறது, அதே மாதிரி அவர்களுடைய அந்த மாதாந்திர ஓய்வூதியத்தை வந்து பல மடங்கு அதிகரிச்சு கொடுத்திருக்கிறது. அங்க அங்கன்வாடிகள் வாயிலாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஆரோக்கியமான உணவு கொடுக்கறது. ஏனென்றால் ஹரியானா வந்து மெஜாரிட்டி வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க. அந்த வெஜிடேரியன் உணவு அப்படின்னு வரும்போது நிறைய இரும்பு சத்து குறைபாடுகள் அப்படிங்கிறது பெண்கள் கிட்ட அங்க நேச்சுரலாவே இருக்கும். ஆல் ஓவர் இந்தியாவே இரும்பு சத்து குறைபாடுங்கிறது பெண்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைனாலும் ஹரியானா மாதிரியான ஒரு வெஜிடேரியன் ஸ்டேட்ல வந்துட்டு அந்த பிரச்சனை அதிகம். அதை அட்ரஸ் பண்றதுக்கு பிஜேபி கவர்மெண்ட் வந்து போஷன் அபியான்ல நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மாத்ரு சக்தி வந்தன், மாத்ரு வந்தன் யோஜனால பாத்துட்டீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கறது, பிரெக்னென்ட் விமனுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாகவும் அமல்படுத்தினதுனால இந்த குழந்தைகள் பெண்கள் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெருமளவு வந்து பிஜேபி கவர்மெண்ட் அங்க ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் பாதுகாப்போம் அப்படின்னு பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஹரியானாவில தான் அந்த திட்டத்தை தொடங்கினார். ஏன்னு கேட்டா ஹரியானாவில் பாய்ஸ் கேர்ள்ஸ் செக்ஸ் ரேஷியோ அது வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சல். இந்தியாவில் பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப குறைச்சலா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்க வந்து பிரதம மந்திரி அந்த திட்டத்தை ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செக்ஸ் ரேஷியோ பிட்வீன் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பெண் குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும், அவங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் கூட பெருமளவு இன்றைக்கு மாற்றத்தை பிஜேபி கவர்மெண்ட் அங்க கொண்டு வந்திருக்கு. அதனால இது எல்லாமே வந்து பிஜேபிக்கு ஒரு சாதகமான அம்சமா தேர்தலை நாங்க பாக்குறோம். திமுகவுக்கு திராணி இருந்தா நிறுத்துங்கடா பாப்போம். சி.வி. சண்முகம் ஆவேசம். விழுப்புரம் நகரில் அதிமுக பொதுக்கூட்டம் நடந்ததா முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேசினார். அம்மா தான் அந்த அம்மாவே போயிட்டாங்க, உணவு எதுக்குன்ற. சரி, எம்ஜிஆரே போயிட்டாரு, உனக்கு தைரியம் இருந்தா ஆன்மை இருந்தா சத்துணவு எடுத்து பார்ப்போம், என்ன பார்ப்போம், என்ன பார்ப்போம், மதிய சத்துணவு நின்றுல பார்ப்போம். தெரியுதா? ஆர்எஸ் பாண்டே வாய் வீரா இப்படி சவரா விடுவேன், புரியா? எம்ஜிஆர் தான் போயிட்டாங்க, மதிய சத்துணவு எடுத்துக்கே பார்ப்போம்.
அம்மா தான் போயிட்டாங்க. உனக்கு தைரியம் இருந்தா, ஆண்மை இருந்தா அந்த இலவச சைக்கிள் வீட்டுல பார்ப்போம். இன்றைக்கு பவள விழா ஆண்டை 75வது ஆண்டை நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே கேட்கின்றோம், அதன் தலைவரை கேட்கிறோம், இன்றைக்கு அது இருக்கின்ற மூத்த நிர்வாகிகளை கேட்கிறோம், இன்றைக்கு வாய்ஸ் அவரால் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த பாரதியும் கேட்கிறோம். உங்களால் 75 ஆண்டுகளும் பல விழா நடத்துகிற இந்த திமுகவில் இருந்து சாதாரண தொண்டை வேணாம், அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகியை உங்களால் துணை முதலமைச்சராக ஆக்க முடியுமா? தைரியம் இருக்கிறதா? வக்கு இருக்கிறதா? துப்பு இருக்கிறதா? கேட்பதற்காக உங்களுக்கு துணை இருக்கிறதா? தமிழகத்து மக்களுக்கு இந்த திமுகவை பற்றி தெரியாதா? பதவிக்காக, அதிகாரத்திற்காக, பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் திமுக, அந்த குடும்பம், கருணாநிதி குடும்பம். பிஜேபி கிட்ட கள்ள உறவு இல்ல, நேரடியா உறவு வைத்துக் கொண்டிருப்பது யார்? இன்றைக்கு திமுக. நீ சொல்ற எங்களை பார்த்து கூட்டணி காங்கிரஸ் கிட்ட. இங்கே தேர்தல் வேணும்னா காங்கிரஸ் வேணும், கம்யூனிஸ்ட் வேணும், திருமாவளவன் வேணும் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு. ஆனா உங்க அப்பன் கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் ஒட்டத்துக்கு மட்டும் ராஜ்நாத் சிங் வரணும். ஏன் ராஜ்நாத் சிங் ஒட்டினாதான் ஒட்டுமா? ஏன் ராகுல் காந்தி ஒட்டினா ஒட்டாதா? ஏன் திருமாவளவன் அந்த ஸ்டாம்பை வெளியிட முடியாதா? ஓட்டு ஒன்னா மட்டும் திருமாவளவன், ஸ்டாம்ப் வெளியிடத்துக்கு மட்டும் பாசிச பாரதிய ஜனதா கட்சி ராஜ்நாத் சிங் வரணும். ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதிகள் பதவியேற்பு. சென்னை ஹைகோர்ட்டுக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள 3 கூடுதல் நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் ஹைகோர்ட் நீதிபதிகள் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட் நீதிபதி பூர்ணிமா, சென்னை ஹைகோர்ட் தலைமை பதிவாளர் ஜோதிராமன் மற்றும் சென்னை தொழிலாளர் தீர்ப்பாய நீதிபதி அகஸ்டின் தேவதாஸ் மரியா கிளிடா ஆகியோர் சென்னை ஹைகோர்ட் கூடுதல் நீதிபதிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். லட்டில் கலப்படம் உண்மை என்றால் என் குடும்பம் அழிந்து போகட்டும். నేను తప్పు చేసి ఉంటే నేను నా కుటుంబము సర్వనాశనమైపోవాలని, నేటిలో నేను ఏ రకమైనటువంటి తప్పులు కలిగి ఉన్నా సర్వనాశనమైపోవాలని ఆ దేవదేవుణ్ణి ప్రార్థిస్తున్నా. గోవిందా గోవిందా. ఇది ప్రభుత్వం, ఈ నిర్వాహకం. నేను ఒక్క రాజకీయ మాట కూడా మాట్లాడలేదు. నేను ఏ పరీక్షకైనా సిద్ధం. ఒక్క తప్పు చేసి ఉంటే నేటిలో திருப்பதி லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த சூழலில் இன்று திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் கருணாகர் ரெட்டி திருப்பதிக்கு வந்தார். ஏழுமலையான் கோயில் தெப்பக்குளத்தில் நீராடி தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றினார். அப்போது முதல்வர் சந்திரபாபு கூறிய குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார். நான் தலைவராக இருந்தபோது நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டு நான் தவறு செய்து இருந்தால் என் குடும்பமே அழிந்து போகட்டும் என ஆவேசமாக கூறினார். திருமலையில் அரசியல் பேசக்கூடாது என்பதால் அங்கு பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். నేను గాని తప్పు చేసి ఉంటే నేను నా కుటుంబము సర్వనాశనమైపోవాలని నేటిలో నేను